அடுத்தது துலாம் ராசி. இந்த துலாம் ராசி இந்த குரு பெயர்ச்சிக்கு எப்படி தான் இருப்பாங்க? அவங்களோட பலன்லாம் சொல்லுங்களேன். துலாம் ராசி இந்த ஆ. வருடத்தில் உங்களின் கேந்திரஸ்தானத்தில் உச்சம் பெற்று கிரகம் அமைகிறார். ம். ஹம்ச ராஜயோகம் பெறுகின்ற ராசியில் இது ஒன்று. ம். பொதுவாக 10ல் குரு பதவியும்பாங்க. உச்சம் பெற்று அள்ளி கொடுக்க வந்திருக்கார். ம். ஃபர்ஸ்ட் இந்த ராசி நான் சொல்றது ம். முதல் நல்ல விஷயம், பொருளாதார விருத்தியில் ஒன்றா இருக்க போகுது. ஆஹா! வேற என்ன வேணும்? ஏன்னா கடன் நிறைய பேர்த்துக்கு இருந்து வாய்ப்புகளை தவற விட்டுட்டாங்க ஒரு டைம். என்னன்னா நல்லா வந்தது சார், அப்போ அடுத்து பார்க்கலான்னு மிஸ் பண்ணிட்டோம்பாங்க. இப்போ வேலையில் மிகப்பெரிய யோகம் வருது. இது எஜுகேஷன்லாம் நல்லா இருக்கா? நிச்சயமாக எஜுகேஷன் இந்த ராசிக்கு 4ஆம் வீட்டில் குரு பார்வை வருகிற காலகட்டம். ம். குருவார்க்கு கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. ம். இந்த ராசி கல்வி ரீதியாக என்ன படிக்கலாம் ஏது படிக்கலாம் குழப்பத்தில் இருக்காங்க. ம். மாணவர்கள் மட்டும் இல்லை, மாணவர்கள் இந்த ராசியோட பேரண்ட்ஸும் எதுக்கு குழப்பம்? ஜாதகத்தை எடுத்துன்னு வந்து உங்ககிட்ட காமிச்சா சொல்லிட போறீங்க. ஆமாம். ஜாதக ரீதியாக பார்க்கும்போது ம். 4ஆம் இடம் என்ன கட்டத்துல என்ன எழுதியிருக்கு அதானே நடக்கும். நிறைய செலிபிரிட்டிகளுக்கு சொல்லி கொடுக்குற லெவலில் அந்த பெண் வந்திருக்கு. ம். செலிபிரிட்டியில் இப்போ குக்கிங் பழக ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, அதான், ஒரு அதான். ஷோ வரனால ம். அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ண லெவலில் அந்த பெண் இருக்காங்க. வெரி குட், வெரி குட். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். உலகமெல்லாம் பார்த்துட்ருக்கிற எங்கள் ஜோதிட யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். நிறைய விஷயங்கள், நிறைய ஜாதகம், நிறைய ஜோதிடர் விஷயம் எல்லாத்தையும் நாங்கள் நிறைய கணிச்சு ஜோதிடர்லாம் கூப்பிட்டு உங்களுக்காக நிறைய ராசி பலன்கள் எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம். உங்களுடைய சப்போர்ட்டு தான் எங்களுடைய சேனலுக்கு நிறைய இருந்துகிட்ருக்கு. ஸோ ரொம்ப தேங்க்ஸு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புதுமையான ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் நீங்கள்லாம் எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்கிற நம்ம குரு பெயர்ச்சி பலன்கள் தான். என்றைக்கு அந்த குரு பெயர்ச்சி வருது, அந்த குரு பெயர்ச்சியில் ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள், அதுக்கு என்னென்ன பரிகாரங்கள், அன்றைக்கி என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் நம்ம அருமையான ஒரு ஜோதிடர் அவரை பார்க்க போகிறோம். அவருடைய பேர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்கள். நிறைய எல்லா ராசிக்கும் அவர் கணிச்சு சொல்ல போகிறாரு. நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. கவனமாகவும் இந்த வீடியோவெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நீங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்களை காண்டாக்ட் பண்ணணுன்னா வீடியோவில் இந்த நம்பர் எடுத்து அவரை நேரடியாகவும் சந்திக்கலாம். இல்லை நான் வெளிநாட்டில் இருக்கேன், வெளியூரில் இருக்கேன், ஒன்றும் கவலை வேணாங்க. ஆன்லைன்லேயும் அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன்லேயும் சந்திக்கலாம். ஆன்லைன்லேயும் உங்களுடைய எல்லா சந்தேகங்களையும் உங்கள் ஜாதகமும் பார்த்துக்கலாம். ஓகேவா? இன்றைக்கி நேரடியாக அவரையே சந்திப்போமா? வாங்க பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போது குரு பெயர்ச்சி வருது. அதோட பலன்கள் ஒரு ராசிக்கு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த குரு பெயர்ச்சியோட பலன்கள் பற்றி கொஞ்சம் உங்களுடைய இன்ட்ரோ கொடுங்க. நிச்சயமாக இந்த குரு பயிற்சியை உலக அளவில் மக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். உலகில் இருந்த பல ஏற்றத்தாழ்வுகள், அப்போ நிறைய பேர்த்து பார்த்திங்கன்னா அங்கே சண்டை கட்டினா நம்ம வீட்டில் கேஸ் வரல, அப்போ ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா சண்டை கட்டாங்க, நம்ம வீட்டில் கேஸ் பிரச்சனை வருது, அப்போ பெட்ரோல் விலை இதாகுது, எல்லாமே ஏறிட்டு இருக்கு. அப்போ அதுக்கு ஒரு பொருளாதார ரீதியாக மாற்றங்கள் பலது ஏற்பட போகுது. ஒவ்வொரு மனிதனும் பார்த்திங்கன்னா வேலை பொருளாதார ரீதியாக நிறைய பேர்த்துக்கு மாற்றம். கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு இயங்கிக்கிட்டு இருக்க அந்த வயதுடைய ஆண்கள் பெண்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய இந்த குரு பகவான் அமையுது. சொத்து அமையணுங்க. ஒருத்தர் யாராக இருந்தாலும் தனக்குன்னு ஒரு சொத்து வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு இந்த குரு பகவான் ஒரு நல்ல இது கொடுக்குது. உலக அளவில் இருந்த மன மாறுதல், உலக அளவில் ஏன் சொல்கிறோம்னா அரசியலில் பல மாறுதல் ஏற்பட்டு சமநிலைகள் நடக்க போகுது. அப்போ இது அப்போ இந்த ஜாபில் நிறைய பேர்த்துக்கு மாற்றம் சொல்கிறோம். திருமணம், கல்வி, இப்போ மாணவர்கள் எல்லாம் கல்வி என்ன எடுக்கலாம், இது மாதிரி ஒவ்வொரு விஷயம் வருது. அப்போ எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ தாண்டி இந்த வருஷம் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். குரு உச்சம் பெற போகிறார். இந்த ஒரு குரு உச்சத்தில் மிகப்பெரிய சூட்சம் விஷயம், குரு உச்சம் பெறுவது மட்டும் இல்லை, ஹம்ச ராஜ யோகம் இந்த வருடம் ஆரம்பிக்குது. அப்போ நிறைய ராசிகளுக்கு ஹம்ச ராஜ யோகம்னா என்னன்னா, குரு உச்சம் பெற்று அது கேந்திரத்தில் உள்ள ராசிகள் எல்லாம் வலு பெற போகுது. அப்போ 12 ராசியில் ஒரு 4 ராசி மிகப்பெரிய டாப்பில் போக போகுது. அப்போ எல்லோரும் இயங்கிக்கிட்டு இருந்த தவறவிட்ட வாய்ப்புகள் எல்லாம் பிடிக்க இறைவன் இந்த குரு கடாட்சத்தில் வரார். சனிப்பயிற்சி நடந்து பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த விஷயம்தான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா வரப்போகுதுங்க.
நல்லா அழகா அருமையா சொன்னீங்கய்யா அந்த குரு பயிற்சியை பத்தி. இப்போ நம்ம இந்த 12 ராசியில ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி எப்படி இந்த குரு பயிற்சி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? அடுத்தது துலாம் ராசி. இந்த துலாம் ராசி இந்த குரு பயிற்சிக்கு எப்படி தான் இருப்பாங்க? அவங்களோட பலன்லாம் சொல்லுங்களேன். துலாம் ராசி இந்த ஆ. வருடத்தில் உங்களின் கேந்திரஸ்தானத்தில் உச்சம் பெற்று கிரகம் அமைகிறார். ம். ஹம்ச ராஜயோகம் பெறுகின்ற ராசியில் இது ஒன்று. ம். பொதுவாக 10ல் குரு பதவிம்பாங்க. உச்சம் பெற்று அள்ளி கொடுக்க வந்திருக்காரு. ம். உச்சம் பெற்ற குரு உங்களோட தனஸ்தானத்தை பார்க்குறார். ம். சொத்து சுகங்கள் உடல்நிலை சொல்லிய 4ஆம் பாவத்தை பார்க்குறார். 6ஆம் இடம் ருண ரோக சத்துருவை கண்ட்ரோல் பண்ணுகிற அம்சம் வந்தாச்சு. ம். ஃபஸ்ட்டு இந்த ராசி நான் சொல்லறது ம். முதல் நல்ல விஷயம், பொருளாதார விருத்தியில் ஒன்றா இருக்க போகுது. ஆஹா! வேற என்ன வேணும்? ஏன்னா கடன் நிறைய பேர்த்துக்கு இருந்து வாய்ப்புகளை தவற விட்டுட்டாங்க ஒரு டைம். என்னன்னா நல்லா வந்தது சார், அப்போ அடுத்து பார்க்கலான்னு மிஸ் பண்ணிட்டோம்பாங்க. இப்போ வேலையில் மிகப்பெரிய யோகம் வருது. வேலை இல்லாதவங்க வேலை உண்டு. ம். வேலையில் சேஃபஸ்ட்டு சைடுக்கு போகக்கூடியது குரு பார்க்கறனால. இந்த ஒரு சிலர் வெளிநாடு பண்ணலாமா, ட்ரை பண்ணலாமா, உள்நாடு பண்ணலாமா, அந்த அம்சம் உண்டு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலையை விட்டுட்டு நான் பிஸ்னஸ் தொடங்குறாங்கிறாங்க. அப்போ ஜாதகம் பார்த்துக்கணும். ம். ஏன்னா பிஸ்னஸ் யோகம் உள்ள ஜாதகம்னு ஒரு சில அமைப்பு தான் இருக்கும். ம். அப்போ தான் அவங்க ஷைன் பண்ணுவாங்க. ம். அதை பார்த்துட்டு அவங்க எடுத்துக்கணும். இதில் ஒரே அட்வைஸ் இந்த ராசிக்கு என்னன்னா, ம். வருகின்ற 8வது மாதத்துக்கு மேல் 8, 9ஆம் மாதத்தில் உலக அளவில் எக்கனாமிக்கல் ரிசெஷன் இந்த மாதிரி வர வாய்ப்பு வருது. அப்போ என்ன பண்ணணும், இந்த ராசி சேஃபஸ்ட் சைடு நல்ல ஜாபு, கம்பெனி நல்லா இருக்குது, சேஃபஸ்ட்டு ஜாபு, எந்த உலகம் எக்கனாமி வந்து நாங்கள் சேஃபாக அந்த மாதிரி ப்ராஜெக்ட்டு அந்த மாதிரி இடத்துக்கு போய்க்கணும். ஈவன் இந்த ஹோட்டல் வைக்கிறவங்க, ஒரு ஹோட்டல் வைக்கிறவங்க, அது ஒரு கஃபே மாதிரி ஒரு பெரிய ஒரு ஐடி கம்பெனியில் டையப் போட போனாங்க. நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி ரெசிஷன் வர மாதிரி இருக்குது, அந்த கம்பெனியில் அங்கே வேலையாட்கள் வந்தால் தானே நீங்கள் வருவீங்க, ஒர்க் ஃப்ரம் போட்டால் என்ன, அது கஷ்டம் சார். சின்ன லெவல் வாங்க, பெரிய கடையை எடுக்காதீங்கன்னு. அப்போ அவர் என்னை நம்பி எடுத்திருக்கார், நிச்சயமாக செய்யணும். அப்போ சின்ன லெவலில் எடுத்து, ஏன்னா அது வாடகை கட்டிடலாம். அவங்க சொல்கிறது 25,000ங்கிறது பெரிய தொகை. அது கொஞ்சம் அப்போ அந்த மாதிரி சேஃபஸ்ட் சைடு எல்லாத்தையும் அலாட் பண்ணிகிட்டே இருக்கேன். அது இந்த ராசி. அப்போ எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சீக்கிரம் ஜாப்பை சேஃப்டி பண்ணிக்கங்க. பிஸ்னஸ் ரீதியாக யோகம் நல்லா இருக்குது. புது தொழில் தொடங்கணும். சினிமா சம்மந்தப்பட்டது, அரசியல் சம்மந்தப்பட்டது, கட்டடம் சம்மந்தப்பட்ட தொழிலுக்கு மிகுந்த யோகம் இருக்குது. திரவம் சம்மந்தப்பட்ட வாட்டர், ஃபுட்டு, டெக்ஸ்டைல், இவங்களுக்குலாம் அற்புதமான காலகட்டமாக இருக்குது. சூப்பராக பண்ணிடலாம். இது எஜுகேஷன்லாம் நல்லா இருக்கா? நிச்சயமாக எஜுகேஷன் இந்த ராசிக்கு 4ஆம் வீட்டில் குரு பார்வை வருகிற காலகட்டம். ம். குருவார்க்கு கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. ம். ராசி கல்வி ரீதியாக என்ன படிக்கலாம், ஏது பண்ணலாம், குழப்பத்தில் இருக்காங்க. ம். மாணவர்கள் மட்டும் இல்லை, மாணவர்கள் இந்த ராசியோட பேரண்ட்ஸும் தான். எதுக்கு குழப்பம்? ஜாதகத்தை எடுத்துன்னு வந்து உங்ககிட்ட காமிச்சா சொல்லிட போறீங்க. ஆமாம், ஜாதக ரீதியாக பார்க்கும்போது ம். 4ஆம் இடம் என்ன கிரகத்தோட சேர்ந்துருக்கு, அதோட தன்மை என்ன, அதுக்கும் 10க்கும் தொழில் 6க்கும் சம்மந்தப்படுதா, அப்போ படித்த வேலைக்கு போவாரா, வேறு வேலைக்கு போவாரா, ம். அப்போ படிப்பு எது படித்தா ஷைன் ஆவாங்க. ஒரு சிலர் கம்ப்யூட்டர்னு வரும், ஒரு சிலருக்கு பேங்கிங்கு, ஒரு சிலருக்கு மெடிக்கலு. இப்போ பிரித்து பார்த்து இப்படி சொல்லிட்டா ஜெயிச்சிருவாங்க. ம். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் அந்த பெண்ணுக்கு சந்திரன் ஆதிக்கம் அதிகமாக இருந்து 6ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருக்குன்னு நான் சொன்னேன், ஃபுட்டு டெக்னாலஜி தாம்மா வருதுன்னு. அந்த பெண் மிகப்பெரிய ஹோட்டலில் ஒரு செஃப்பாக இருக்காங்க. ஓ. அப்போ அந்த ஹோட்டல் சம்மந்தப்பட்ட அந்த லிங்க் வந்து அவங்க அதில் மெயின்டைன் லெவலில் வந்துட்டாங்க. ம். அப்போ இதை சொன்னா தானே சேஃபாக இருக்கும். ஆ. ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா மெடிசன் படிக்க வைக்கிறேன் அப்படின்னாங்க. ஆனால் அந்த பெண்ணுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்ட்டுருச்சு. ம். ஆனால் நல்லா படிக்கிற பெண் தான். இப்போ ஒரு நிர்வாகம் பண்ணுற செஃப்பில் பெரிய நிறைய ஒரு சேனலில் அந்த பொண்ணு கட்டத்துல என்ன எழுதியிருக்கு அதான ஆமா. நடக்கும். நிறைய செலிபிரிட்டிகளுக்கு சொல்லி கொடுக்குற லெவலில் அந்த பெண் வந்திருக்கு. ம். செலிபிரிட்டியில் இப்போ குக்கிங் பழக ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, அதான், ஒரு அதான். ஷோ வரனால ம். அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ண லெவலில் அந்த பெண் இருக்காங்க. வெரி குட், வெரி குட். பண வரவெல்லாம் எப்படி இருக்கு? பணவரவு சூப்பராக இருக்குது. இந்த பணவரவில் ஹெல்த்தோட கொஞ்சம் லிங்க் பண்ணணும். ம். ஏன்னா இந்த ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் வந்தனால ம். கையிருப்பு பணத்தை சேஃபாக வச்சுக்கணும். ஹெல்த் சம்மந்தப்பட்ட இன்சூரன்ஸ் கம்பல்சரி போட்டுக்கிட்டு, இன்சூரன்ஸ் கம்பல்சரி இந்த ராசிக்கு இருக்கணும். ம். சார் என்ன 50 வயசில் பார்த்தேன், 40 வயசு பார்த்தேன், அப்போல்லாம் இன்சூரன்ஸ் உங்களை அலோவ் பண்ண மாட்டான். நான் சின்ன வயசில் இந்த ராசிக்கு இன்சூரன்ஸு, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, டிவிடெண்ட் இதெல்லாம் யோகம் உள்ளது. அப்போ இந்த வகையில் பணம் வரும். இந்த ம். ராசி முழுசாக சேர்த்துனா காசு சேர்த்தாது. என்ன பண்ண ம். சொல்வேன்னா, ம். சம்பளம் வந்தோடனே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை இன்றைக்கி சூழ்நிலைக்குனா ஒரு டிமேட்டில் சேஃபஸ்ட்டு ஒரு கோல்டு பீஸில் போடுங்க, ம். டிவிடெண்ட் ஸ்டாக்கில் போடுங்க. ட்ரேடிங் பண்ணக்கூடாது, ட்ரேடிங்கிறது வேறு. இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்படி போடும்பொழுது இந்த ராசிக்கு பணம் மாதம் ஏதோ ஒரு வகை வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அம்சம் வந்திருக்கு. ம். அப்போ உணவு பழக்க வழக்கத்தை மாற்ற வேண்டிய ராசியாக இந்த ராசி வந்திருக்கு. ம். ஃபுட்டில் தான் என்னை 6ஆம் இடத்தில் சனி சம்மந்தப்பட்டாலே குடல், வயிறு ம். தொந்தரவுகள், அடிவயிறு சம்மந்தப்பட்ட பெண்களும் ஆண்களும் மாறி மாறி வருது. நிறைய பேர் இந்த மூட்டு பிரச்சனைகள், அதாவது
நியூட்ரிஷன் பத்தாத ராசிம்போம். அதான் அதான். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பி காம்ப்ளெக்ஸ் சாப்பிட்டேன் நான் பார்த்தேன். இது பிளட்டில் கவுண்ட் கம்மியாக இருக்குது, இதெல்லாம் பார்த்துக்கங்கண்ணா. டாக்டர் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வர மாதிரி சொன்னாங்க. ஆமாங்க, எங்களுக்கு வைட்டமின் கம்மி இருக்குது, பி காம்ப்ளெக்ஸ் டேப்லெட் கொடுத்துருக்காங்கன்னாங்க. எல்லாம் ஜோதிடத்தோட அம்சம் தாங்க இதெல்லாம். ஏதோ பரிகாரம் இருக்கா அவங்களுக்குலாம்? நிச்சயமாங்க. இவங்களுக்கு என்ன பரிகாரம்னா, இவங்களுக்கு இந்த ராசிக்கு ராசி அதிபதிக்கு 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். இந்த ராகுவின் தாக்கம் என்னதுன்னா, மனசை ஒருநிலைப்படுத்த முடியாத காலகட்டமாக இருக்குது. இவங்க டக்குன்னு ஏதோ ஒன்று டிசிஷன் எடுத்து ஒரு சில 15 நாள் தெளிவாக இருப்பாங்க. அதில் திடீர்னு ஒரு 5 நாள் டல்லாகிடுறாங்க. என்னன்னே தெரியல, ஏன் வாழ்கிறோம், அது மாதிரி அந்த குழப்பம் வராமல் இருக்க. இவங்களுக்கு அதாவது துர்க்கை வழிபாடு, மாரியம்மன் வழிபாடு, அது ராகு அம்சம் உள்ள தெய்வ வழிபாடுகள். ஒரு சிலர் சாய்பாபா கொடுத்துருக்கோம், சாய்பாபா வழிபாடு பண்ணிக்கங்க அப்படின்னு. இதெல்லாம் பண்ணும் பொழுது மன தெளிவு பிறக்குது, மனசே மருந்தா இருக்கு. அதாவது புது நோய் ஒன்று உலக அளவில் வந்திருக்கு, எல்லாத்துக்கும் வந்துருக்கு, இந்தியாவில் வந்துட்டு இருக்கு. அந்த நோய் தான் ஸ்ட்ரெஸ் என்ற நோயை விரட்டுவதற்கு தியானம், மெடிடேஷன், மியூசிக். இவங்க மியூசிக் சம்மந்தப்பட்டே நல்லா இருக்கும். இவங்களுக்கு அந்த நாதஸ்வரம் சம்மந்தப்பட்டது, ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக் மருந்தாக இருக்குங்க. சூப்பர், நன்றியா. ரொம்ப நல்லா இருக்கு துலாம் ராசி. இருந்தாலும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. பண வரவெல்லாம் நிறைய வந்தாலும் அதை எப்படி சேமித்து வைக்கணும். அடுத்தது குழந்தைங்களோட எஜுகேஷன், நம்ம ஐயா சொன்ன மாதிரி திணிக்காதீங்க. அந்த குழந்தைங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டு அப்படிங்கிறத ஜாதக ரீதியாக பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அதனால் ஹாப்பியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நேயர்களே, அழகாக இந்த ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, ஐயாவை நேரில் பார்க்கணுமானா நீங்கள் இதுலேருந்து வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நேரடியாக நீங்கள் ஜாதகம் எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு வரலாம். இல்லை நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னா டோன்ட் வரி, ஆன்லைன்லேயும் அவர் அழகாக பார்க்குறாரு. நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் போய் ஜாதகம் பார்க்கலாம். எந்த டவுட் இருந்தாலும் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கிளியர் பண்ணி கேட்டுக்கலாம். வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.